வாய்கட்டி செய்கின்ற கொடிச்சியில் கொடிக்கம்பம் இல்லாமல் தொழில் விடும்போது அந்த நாங்களா விரும்பி எடுத்து பால் சம்படுத்த 65 ஆழமிலைகளிலே சன்னிஜானுக்கு அன்னதான கந்தன் என்று உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் எங்களுடைய எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் ஆலயத்தின் கொடி ஏற்றத்துக்காக வந்திருக்கிறோம். இன்றைய தினம் கொடி ஏற்றத்துடன் வெகு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் திருவிழா இடம்பெறப்போது இந்த 2025ஆம் ஆண்டு திருவிழா. அந்த வகையில் எங்களுடைய நல்லூரானுடைய காணொலிகளும் தொடர்ந்து பதிவு செய்தாங்க. அலங்கார கந்தன் எங்களுடைய நல்லூரான், அன்னதான கந்தன் எங்களுடைய சந்நிதியான், அதோடு எங்களுடைய அபிஷேக கந்தன் எங்களுடைய மாவட்டபுர முருகன், இப்படி நிறைய முருகனுடைய ஒரு வித்தியாசமான அனைத்து விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த சந்நிதியான் கொடியேற்றமானது மற்ற கொடியேற்ற நிகழ்வோடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. எல்லா கோயில்களுமே கொடியேற்றமானது கொடிச்சீலை கொடிக்கம்பம் வச்சு தான் அந்த கொடி ஏற்றங்கள் இடம்பெறும். ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் கொடிச்சீலை கொடிக்கம்பம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் தான் இந்த கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெறப்போகுது. இங்கே நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள், சித்தர்கள் ஜோகர்கள் எல்லாருமே சந்தித்து நிறைய விஷயங்களை கதைச்சி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க காணொலிக்கு தான் போகலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் சன்னதிக்கு உள்ளே வந்துட்டோம். அதில் தெரியுது அந்த பைக் நிற்கிற இடம், அந்த இடத்தை தாண்டி யாருமே வாகனங்கள் உட்கொண்டு வர முடியாது. சரியாக இப்போ நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த சன்னதியானுடைய வெளிப்புற தோற்றம் இந்த மகோத்சவம் தொடங்கிலேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இடங்களில் அர்ச்சனை தட்டுகள், கச்சான் கடைகள் இருக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இந்த வெளிப்புற தோட்டத்துக்கு முதல் அங்கே பாருங்கள், அதில் ஒரு கடற்கரை ஒன்று இருக்குது. அந்த கடற்கரை என்ற அழகையும் இந்த நேரத்தில் இந்த கால வேலையில் கிட்டத்தட்ட 10 மணி அளவாகுது. பார்ப்பதுக்கு அவ்வளவு அழகாகவும் இருக்கும். பாருங்கள், போலீஸ் உத்தியோகத்தர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பக்தர்கள் எல்லாருமே குளிப்பதற்காக அந்த கடற்கரையில் நிற்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஓ முருகா, நாங்கள் சரியாக இப்போ நிற்கிறோம் எங்களுடைய சந்நிதியானுடைய முன்புற வாசல். அந்த ஓ முருகா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் உள்ளே போகிறோம். பாருங்கள், வெளிப்புறங்களில் இருக்கிற அந்த காட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கூடுதலாக சரியாக எங்களுடைய சந்நிதியானுடைய முன் கோபுரத்துக்கு முன்னுக்கு நிறைய கடைகள், நிறைய பக்தர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். நிறைய அர்ச்சனை தட்டு கடைகள் எல்லாமே இருக்கும். எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான், இந்த வசனத்தை கேட்க அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. 12 வருட காத்திருப்பு இந்த சன்னதியானுடைய கொடி ஏற்ற திருவிழாவானது. பாருங்கள், எல்லாமே முன் கோபுரங்கள் இடங்கள் எல்லாமே புதிய வர்ணனைகள், புதிய வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த புறம் நீங்கள் திருப்பணி காரியாலயம், அதாவது நீங்கள் ஏதாவது திருப்பணிகள் செய்யணும்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பணங்களை கொடுத்து அதுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அர்ச்சனை டிக்கெட்டுகளை இந்த இடங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த கோயிலுக்கு மறுபுறம் எங்களுடைய வைரவர் சிறிய கோயில் ஒன்று இருக்கும், அல்லது பிள்ளையார் கோயில் இருக்குது. நான் அதையும் நான் உங்களுக்கு மேற்புறமாக காட்டுறேன். பாருங்கள், இது எங்களுடைய பிள்ளையார் தரிசிக்கக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்தில் எங்களுடைய வைரவரை தரிசிக்கக்கூடிய இடம். பாருங்கள், சரியாக நீங்கள் உட்புறம் வந்தால் இதில் பாருங்கள் பெரிய ஒரு திருப்பணி உண்டியல் ஒன்று இருக்கும். பாருங்கள், முன்புறம் தேங்காய்கள் உடைப்பதற்கு அழகாக ஒரு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் எல்லாருமே வந்து தேங்காய்கள் உடைச்சி வழிபடுற அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கோயிலுக்கு உட்புறம் பாருங்கள், இந்த இடங்களில் பீபதிகள் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் வந்தால் அழகாக முருகனை கும்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி, அதாவது வணங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த நேரங்களில் நிறைய பேர் தங்களுடைய நேர்த்திக்கடன், அதாவது பால் சொம்பு தூக்கிக்கின்ற ஒரு அந்த காட்சியை பார்க்குறீங்க. உட்புறம் பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் உட்புறம் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன், என்ன மாதிரி எல்லாமே இருக்குது. கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இப்போ இதுதான் கோயிலுடைய உட்புற வாசல். பாருங்கள், எல்லாமே பார்ப்பதற்கு உண்மையாகவே அவ்வளோ ஒரு அழகான காட்சி. அதோட உட்புறத்தில் நிறைய பேர் தங்களுடைய நேர்த்திக்கடை நிறைவு செய்த அந்த காட்சியை பார்க்கலாம். மற்றது பாருங்கள், இதில் எல்லாமே பக்தர்கள் எல்லாருமே கோயிலை வழிபட்டுட்டு வந்திருக்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதோட கோயில் உட்புற அமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன். பாருங்கள், உள்ளுக்குள்ள ஒரு மரம் ஒன்று இருக்குது. உட்புற அமைப்பை பாருங்கள். அதோட இங்கே எந்த ஒரு விடயத்துக்குமே கட்டுப்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். கட்டுப்பாடை தாண்டி, அதாவது அந்த ஒரு ஐயா ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் உள்ளே வந்து முருகனை எவ்வளவு ஃப்ரீயாகவும், அதாவது ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வழிபடலாம். நீங்கள் காணொலி பதிவு செய்யலாம்னு கேட்டேன். ஒற்று பிரச்சனையும் இல்லை, நீங்கள் காணொலி உங்களோட திருப்திகரமாக பதிவு செய்யலாம்னு ஒரு விடயம் என்று சொன்னார். பாருங்கள், பக்தர்கள் எல்லாமே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
மற்றது இந்த கோயிலுக்கு உட்புறத்தில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது முக்கியமான இடம் குழந்தை பேர் இல்லாதவங்க, குழந்தை வரதுக்காக காத்திருக்கிறவங்க, அவங்கள இந்த இடத்துல வந்து ஒரு தொட்டி, அதாவது அந்த ஊஞ்சல் ஒன்று கட்டுவாங்க. அந்த 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 அது அதுக்குன்றே ஒரு வரலாறு ஒன்று இருக்குங்க. அதுக்கு நிறைய பேர் அதுன்ற பயனை அடைஞ்சிருக்கிறார்கள். நிறைய பேர் இல்லை, எல்லாருமே அடைஞ்சிருக்கிறார்கள். அப்படி நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த இடம், இந்த மரம் இருக்கிற இடத்துல இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க எல்லாருமே தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக பாருங்கள் இந்த வழிபட்டு இப்படி தொட்டில் மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அப்படி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அதோட பாருங்கள் சந்நிதியானுடைய அர்ச்சனை பற்றி சுட்ட பாருங்கள். ஒரு அர்ச்சனை செய்கிறாண்டா கிட்டத்தட்ட 100 ரூபா காசு பே பண்ணி தான் அந்த அர்ச்சனை செய்யணும். இந்த இடத்துல தான் அந்த கொடியேற்ற பூஜைகள் எல்லாமே இடம்பெறும். பாருங்கள் இந்த முடி இருக்குது தானே, இந்த முடியை இதற்கு மேலே வைப்பாங்க. அதுதான் இங்கே நடக்கிற அந்த கொடியேற்ற பூஜையானது. பாருங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதில் மாவிலைகள் கட்டப்பட்டு பூசைகள் செய்யப்பட்டு இந்த மேல் பகுதியில் வைப்பாங்க. அதோட இந்த பகுதியில் அதுதான் எங்களுடைய இந்த சந்நிதியானுடைய கொடியேற்ற பூஜையானது இடம்பெறும். பாருங்கள் இதை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். கோயிலுடைய உட்புறத்தை பாருங்கள். இப்போ அவ்வளவு அதிகமான பக்தர்கள் திரண்டு கொண்டிருக்கிற காட்சி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடங்களில் இப்போவே இந்த கால வேளைகளை பாருங்கள் எல்லாருமே தங்களுடைய பஜனைகள் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உண்மையாக இதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் இதில் அந்த வள்ளிக்கொடி துளிர் விடுறன்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளிக்கொடி துளிர் விடப்படும் போது தான் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் இடம்பெறும் உண்டு. அப்போ அதான் காட்சியை பார்க்குறதுக்கு தான் அதிகளவான மக்கள் பாருங்கள் வெட்டி எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் அந்த வள்ளி பாருங்கள், இதில் அந்த சிவப்பாக தெரியுது. இதை தான் அந்த வள்ளிக்கிழங்கு துளிர் விடுறன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த இடத்துல காசெல்லாம் போட்டிருக்காங்க. இது துளிர் விடும்போது தான் அந்த கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆள் அழகு குத்தி காவடி எடுக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ சரியாக 11 மணி 53 நிமிடங்கள் ஆகின்றது. பாருங்கள் சந்நிதியானுடைய பூசைகளை பார்ப்பதற்காக எவ்வளவு பக்தர்கள் திரண்டு நிற்கிறாங்கள் என்ற காட்சியை தான் பார்க்குறீங்க. சரியாக 12 மணிக்கு பூசைகள் இடம்பெற அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க.
கொடியேற்றமானது இனிதே நிறைவேற்றது. நிறைவேற்ற பிறகு வெளியில் இருக்கிற பக்தர் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளவு பேர் எங்களுடைய செல்வ சன்னதியானை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் என்று. இடையனாய் வந்து கதிர்காமரை ரட்சித்த முகமொன்று, கதிர்காமன் தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று, கதிரமலை கொடியேற்றம் காணச் சென்ற முகமொன்றே, களைத்து துவியல் உண்ண ஓடி வந்த முகமொன்றே, அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கும் முகமொன்றே, புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் செல்வச்சன்னதி வேலவருடைய எந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியான் என்று அவருடைய மகுட வாசகத்துக்கிடங்க பெருமானுடைய மகோற்சவ பெருவிழா இன்று மிகவும் பக்திபூர்வமாக ஆரம்பமாக இருக்கின்ற இந்நேரத்திலே இங்கு அடியவர்கள் சன்னதி வேட்பெருமானுடைய அடியவர்கள் அவருடைய கொடியேற்றத்தை காண்பதற்காகவும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்காகவும் இங்கு அலை அலையாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கே சன்னதியாருடைய அந்த மகோற்சவம், வெள்ளிவேற் பெருமானுடைய அந்த மகோற்சவம் கொடியேற்றம் இன்று அமாவாசை திதியான இன்று அந்த திதி அந்த பட்சி படும் நேரத்திலே பெருமானுக்கு கொடியேற்றுவதுதான் இங்கு காலாகாலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு ஐதீகம். அந்த முறையிலே இன்று அந்த அமாவாசை திதி நண்பகல் 12 மணிக்கு முடிவடைகின்ற நேரத்திலே அந்த வெற்றிவேற் பெருமானுக்கு இங்கு கொடியேற்ற வைபவம் நடைபெறுகின்றது. தன்னை நாடி வருகின்ற அன்பர்களுடைய சகல வினைகளையும் வேரோடு அறுக்கவல்ல பெருமானாக அந்த பூவரச மரத்தடியிலே தலவிருச்சமாக காணப்படுகின்ற அந்த தொண்டைமான் ஆற்றங்கரையின் தலவிருச்சம் என்று கூறப்படுகின்ற அந்த பூவரச மரத்தடியிலே இருந்து வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற வெற்றிவேற் பெருமானாக சன்னதி பெருமான் விளங்குகின்றார். அது மட்டுமில்லாமல் உலகில் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள், சைவர்கள், முருக அடியவர்கள் வாழ்கின்றார்களோ இலங்கை வாழ் மக்கள் அவர்கள் சன்னதியானை எந்நேரமும் தங்கள் மனத்திலே துதித்த வண்ணம் இருக்கின்ற அந்த பெருமானுடைய மகோற்சவ பெருவிழா இன்று ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய விசேட சிறப்பு அவருக்கு அன்னதான கந்தன் என்று வழங்கப்படும். அங்கே அலங்கார கந்தனாக, இங்கே அன்னதான கந்தனாக, மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாக அருள்பாலிக்கின்ற அந்த எம்பெருமான் இங்கு வெள்ளிவேற் பெருமானாக இருந்து இந்த தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கே ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாய்கட்டி செய்கின்ற அந்த பூசை முறையானது இங்கே ஈழமணி திருநாட்டிலே, நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே சன்னதி போன்ற ஒரு சில ஆலயங்களில் மட்டும்தான் அந்த வாய்கட்டி பூசை செய்கின்ற ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு பெருமானுக்கு ஆற்றுகின்ற அந்த விசேட பூசை இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் ஒரு விசேடம் என்னவென்று சொன்னால், மற்ற ஆலயங்களிலே அமுது படைப்பார்கள். ஆனால் அபிஷேகமாக அங்கே செய்யப்படுகின்ற அந்த அமுதிலே இங்கே சன்னதியாம் பெருமானுக்கு 65 ஆலமிலைகளிலே அந்த அமுது படைக்கப்பட்டு அவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். ஆகவே இங்கே அந்த படைக்கப்பட்ட அமுதை அடியவர்கள் தங்களுடைய வியாதிகளை தீர்க்கின்ற மருந்தாக எண்ணி அங்கே அவருடைய விபூதி திருநீறு பிரசாதத்துடன் அவருக்கு படைக்கப்பட்ட அந்த அமுதத்தையும் அந்த பிரசாதத்தையும் மருந்தாக அருந்துகின்றார்கள். அப்படிப்பட்ட சன்னதி வேற் பெருமான் அங்கே அருணகிரிநாதர் சொல்லுவார், தன்னுடைய நாடி வருகின்ற பாதி மதி நதி போது மணி சடை நாதன் அருளிய குமரேசா என்று அந்த முக்கண்ணனாருடைய பெருமானாக இந்த தொண்டைமான் ஆற்றங்கரையிலே சன்னதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரோமே என்று இங்கே அந்த பெருமான் தன்னை நாடி வருகின்ற அவருடைய பெருமானுடைய ஆலயத்தினுடைய முகப்பிலேயே கூட அங்கே வடிவேலும் அந்த வேலும் அவருடைய கொடியாகிய சேவற்கொடியும் அவருடைய வாகனமாகிய அந்த மயிலும் தான் இங்கே காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வேட்பெருமானுடைய
விழா மகோத்சவம் இன்று மிகவும் கோலாகலமாக மட்டுமல்லாமல் பக்திபூர்வமாக அங்கே அடியவர்கள் இவருக்கு இன்னும் ஒன்று கூற வேண்டும். பெருமானுடைய ஆலயத்திலே காவடிகள் நிறைவாக வருகின்ற ஆலயமாக, நேர்த்திக்கடன்களை நிறைவாக செய்கின்ற பக்தர்களாக சன்னதியம் பெருமான் விளங்குகின்றார். இங்கே அடியவர்கள் அங்கே தூக்கு காவடிகள், பாட்காவடிகள், செடுக்காவடிகள் என்று ஆயிரக்கணக்கான காவடிகளை இந்த ஆலயத்துக்கு வருகின்ற ஆலயமாக, பக்திபூர்வமான ஆலயராக வருகின்ற தன் அடியவர்கள் அனைவரைக்கும் அனைவரைத்து அவரை அரவணைத்து அருள் பாலிக்கின்ற பெருமானாக சன்னதியம் பெருமான் வீற்றிருக்கின்றார் என்ற செய்தியை கூறி, அது மட்டுமல்லாமல் கந்தசஷ்டி பெருவிழா காலத்திலே பெருமானுடைய ஆலயத்திலே தான் அந்த வீரவாகு தேவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூதுவர் இங்கே வந்து சென்றதாக ஐதீக கதைகள் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சன்னதிவேட் பெருமானுடைய மகோத்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும் பொன் மயிலா போற்றி, முன்னிய கருணையாறு முகப்பெரும் பொருளே போற்றி, கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி, எண்ணிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மணியே போற்றி போற்றி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய நாள் இந்த கொடியேற்ற திருவிழா நாள் அண்டே பாருங்கள், அதிகளவான காவடிகள் எடுக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாருங்கள், முதல் நாள் காவடிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு சிறிய பிள்ளை உங்கள் பால் சொம்பேந்திர அந்த காட்சியை பார்க்குறீங்க. உங்களோட மகனா? 3 பேரும் உண்டு. ஐயா 3 பேரும் முடியாது. எங்கேருந்து வரீங்க? கொழும்புலேருந்து. கொழும்புலேருந்து. சந்நிதியானுடைய பக்திக்காக தேடி வந்துருக்கீங்க. ஓமோம், நாங்கள் வந்து குடும்பமாகவே காலகாலமாகவே நாங்கள் சன்னதியான தொடர்ந்து வழிபட்டு வராங்க. அப்போ அதனால நாங்கள் இந்த வருஷம் இவையில் தாங்களாக விரும்பி எடுத்துச்சிக்கிறோம். அப்போ சரி வாங்குவோம். அவை தாங்களாக தான் கேட்டவேல் நல்லூருக்கு வந்த நாங்கள் அப்போ பார்த்துட்டு தாங்களாக எடுத்துக்கிறோம். அப்போ அதோடு வந்தோம்.